ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மர்மமும் திகிலும் நிறைந்த ஹாரர் கதை சொல்லப் போறேன். இந்த கதை கோமாரா கிராமம் பற்றியது. அதில் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது? யாருக்கும் தெரியாது. கதை தொடங்கும்னு முன்னாடி, இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க, கதைக்குள்ள போயிடலாம். கோமாரா கிராமம். அமைதியான ஆற்றங்கரையில் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கிறாள். தூரத்தில் யாரோ அவளை பார்த்து கொண்டு நிற்கிறான். கையில கேமரா. புகைப்படம் எடுக்கிறான். அவன்தான் நம்ம கதையின் நாயகன், ராம். ராம் சிறு வயதிலிருந்தே தாயை பறி கொடுத்தவன். அவனோட அம்மா கோமரா ராம் குழந்தையா இருக்கும்போதே மர்மமான முறையில இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராம அவனோட அப்பா வெளிநாட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போனாரு. அங்கதான் அவன் வளர்ந்தான். கல்வி, வேலை எல்லாமே அங்கே. ஆனா ராமுக்கு எப்போதுமே ஒரு கேள்வி. அவன் அம்மா எப்படி இறந்தாங்க? அவனோட தாத்தா இன்னும் கிராமத்துல தான் இருக்காரா? இதே சந்தேகத்தோடு ராம் இப்போ அந்த கிராமத்துக்கு திரும்பி வந்திருக்கிறான். வீட்டின் வாசலில் தாத்தா உட்கார்ந்திருந்தார். பல வருடங்களுக்குப் பிறகு பேரனை பார்த்ததும் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தாலும் அதே நேரத்தில் ஒரு பயமும் தெரிந்தது. தாத்தா கண்ணீர் விட்டு சொன்னார், ராம், நீ வந்துட்டியா? அவனை வீட்டுக்குள் அழைத்துக் கொண்டார். அந்த கிராமத்தில் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு. மாலை 6 மணி அடித்தவுடன் எல்லாரும் வீட்டு கதவுகளை பூட்டி வெளியே வராமல் தான் இருப்பாங்க.